சில சின்ன ரோல்லையோ கெஸ்ட் ரோல்லையோ இனிமே கொஞ்சம் பார்த்து நடிக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். இல்லை பண்ணவே மாட்டேன். இனிமே வேணாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அப்படி கொடுக்கும்போது அதோட அருமை தெரியாதவங்களுக்கு கொடுக்கும்போது அது பலன் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வரும்போது நம்மளை எப்படி வச்சு எப்படி நடத்தணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது யாருக்கு தெரியல. அது எப்படி பாடம் எடுக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் கேட்குறவங்க ரொம்ப எளிமையாக கேட்டுறாங்க, வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக கேட்குறாங்க. நான் அதை பார்த்து தான் கொடுத்தேன், ஆனாலுமே அது ரொம்ப அசால்ட்டாக கேட்குறாங்க. அப்புறம் அவர்களுக்கெல்லாம் அது நோ சொல்லும்போது எமோஷனல் பிளாக்மெயில் எடுக்குது. இப்போ இருக்கிறதுக்கே நேரம் பத்தலை சார், பண்ணுற படத்துக்கோ சொந்த வாழ்க்கைக்கோ நேரம் பத்தலை சார். எல்லோரும் வந்து வேணான்னு சொன்னாங்க. என் கதையை கேட்டுட்டு நீங்கள் நோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உரிமையாக அவர் சண்டை போடுறாங்க. இப்போ வேறு யார்ட்டையும் போனால் வேறு யாரும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னா, இப்போ வேறு யார்ட்டையும் போகிறதில்ல. நான் பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறது, பண்ணலைன்னா கோச்சிக்கிறது. அப்போ வேறு பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க மேலே இவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. இப்போ நான் ஏதோ நல்லது பண்ண போய் அதுக்கப்புறமா கெட்ட பேர் வாங்குறதுல எனக்கு என்ன பலன் இருக்குது உங்களுக்கு? ஸோ நான் கட்டாயமாக பண்ணணும்னு வேறு எதிர்பார்க்குறாங்க. நீ தானே பண்ணுற, நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு பண்ணேன்னு எனக்கு ஏன் பண்ண மாட்டேங்களான்றாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா தொந்தரவுகள் வரும்போது புரிய வைக்க முடியல. நான் ஆரம்பித்தது வந்து நல்ல இன்டென்ஷன். ஸோ நம்மளை மாதிரி ஒரு தெரிஞ்ச மூஞ்சி ஒரு தெரிஞ்ச மூஞ்சி இருக்கும்போது ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அதுவும் கதாபாத்திரம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது பண்ணுறது என்ன தப்பு இருக்குது? அதிகமாகிட்டு அந்த ஒரு நாள் கேரக்டருக்கு 2 நாள் கேரக்டருக்கு இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து பிரயோஜனமற்றதாகிடுது. இல்லாட்டி சில சமயம் சொன்னால் இதை வெளியே சொல்லாதீங்க, பயன்படுத்தாதீங்க, ஏன்னா நான் படத்தில் ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு. அப்புறம் வியாபாரம் பேசும்போது அப்படி ஆகிடுது. முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நீங்கள் பண்ணியிருக்கிற 4 நாள் நீங்கள் படம் முக்கால்வாசி படத்தில் இருக்குன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே நான் தடுக்க முடியாது. அதை பார்த்துட்டு இருக்குது எங்கள் வேலை இல்லை. நான் இயக்குனரோ இல்லை இந்த நடிகரோ இல்லை கதையோ பிடிச்சிருந்ததுனால ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் அதை பண்ணி கொடுக்குறேன். அதனால் தொடர்ந்து இதை வந்து விளக்கம் சொல்லிகிட்டே இருக்கும்ல, டயர்டாகிடுது. அதனால் அது பக்கம் வில்லனாக பண்ணும்போதும் அதுலேயும் சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் காயப்படுத்துது. ஐ டோன்ட் நோ டிஸ்கஸ் அபவுட் இட். அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வரேன். காயப்படுத்துறது. பட் நான் தான் இதை ஆரம்பித்தேன், ஏன்னா எனக்கு தான் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும் அது எனக்கு சந்தோஷம். யாரால் கூட நடித்தனோ அது ரொம்ப பெரிய சந்தோஷம். போதும். இதுக்கப்புறம் வந்து இப்போ யாருக்கும் பாடம் எழுப்பதோ சொல்லி கொடுப்பதோ இல்லை இன்னொருத்தவங்களை கட்டாயப்படுத்துவதோ இல்லை எனக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம் எதுக்கு? அதுக்கு அவர்களுக்கு சரியாக இருக்கிற படம் நடிகரோடு அவங்க வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோடைய இதுவோ நம்ம என் வேலையை விட்டுட்டு இல்லை என் வேலையிலேருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோ அவர்களுக்கு இல்லாத போது நம்ம ஏன் அது செய்வாங்க? தேவையில்லாம மனஸ்தாபம் இருக்காமல் நண்பர்களாக இருந்துட்டு போயிடலாம்ல. படம் பண்ணியோ ஏதோ விரோதி ஆகிறத விட பண்ணாமலுக்கும் நண்பராக இருக்கும் பொறுத்து எவ்வளோ பெட்டர் இல்லை? அது இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் வேறு தர்மபுரம் எடுத்துக்கோங்க சார். ஐஷு இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் கேட்டார், அழுவுறியாடான்னு கேட்டார். சார் நான் நேற்று தான் சொல்லியிருக்கேன் கிட்ட, யூ ஆர் மை ஒய்ஃப்னு. செத்துட்டா, எனக்கு அவன் மேலே கோவம் இருக்கு, அழ வரல சார் அப்படின்னு. ஜெயிலில் அழுவுறியாடான்னு கேட்டார். சார் என்னால் ஒரு உயிர் போச்சா, நான் சாக விரும்புகிறேன் சார், எனக்கு அழ வரல சார் அப்படின்னு. அப்புறமா வீட்டுக்கு வந்தப்புறம் சார் எனக்கு இவங்க மேலே கடும் கோபம் இருக்குது சார், நான் எதுவும் பேச விரும்பலை சார் அப்படின்னு. எங்கள் டைரக்டர் அதை சொல்ல போய் தான் நமக்கு அது சுந்தரம் டிஸ்கஸ் பண்ண முடியும் தான் வருது. ரைட். அப்புறம் தான் அம்மா தோட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல அதை வச்சு இங்கே தான் அழுவ முடியும்னா அப்போ தான் திரும்பி அழுவோம். அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஸோ இந்த நீங்கள் என்ன பேச ஸ்டேட் பண்ணுறது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு நிறைய காதல் கதை எனக்கு வந்திருக்கு.